வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அற்புதமான ஒரு தலைப்பு, சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். அருமையான ஒரு தலைப்பு. ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு தலைப்பு கூட. சனீஸ்வரன் அப்படின்னாலே எல்லார் மனசுலையும் ஆழமான பயம். உண்மை, நேர்மை, நியாயம், தர்மவான், நீதிமான், இதுக்கெல்லாம் பேர் போனவர் சனீஸ்வரன். எங்கேயோ பல லட்சம் பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற அந்த சனீஸ்வரன் இந்த 7.5 அஷ்டமச்சனி, கண்டச்சனி இப்படியெல்லாம் வரும்போதும், சிலருக்கு தசாபுத்தியாக வரும்போதும் கண்டு நடுங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். என்னோட கருத்து என்னன்னா, யாரெல்லாம் நேர்மையாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேராசைப்படாமல் இருக்கீங்களோ, யாரெல்லாம் உண்மையாக இருக்கீங்களோ, அவர்கள் சனீஸ்வரனை கண்டு துளியும் பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் சனி அள்ளி கொடுப்பார் அப்படின்னா, உண்மையாக இருக்கிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, தர்மத்தோடு வாழ்கிறவங்க. சார் இது என்ன பேசுகிறீங்க, கலிகாலத்தில் இதெல்லாம் சாத்தியமா? சனி இதற்கெல்லாம் காரகர். இப்படி வாழ்ந்தவர்களை சனி பகவான் எதுவுமே செய்வதில்லை. ரொம்ப நியாயமாக, நேர்மையாக, பர்ஃபெக்ஷனாக, அதாவது உளப்பூர்வமான அந்த அமைப்போடு வாழ்ந்தவங்களை சனீஸ்வரன் எதுவுமே செய்வதில்லை. எவ்வளவு அஷ்டமச்சனி, என்ன மாதிரியான நெருக்கடி, 7.5 சனி வந்தால் கூட உண்மையாக இருந்தவர்களை, ஏன்னா செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கின்ற காலம்தான் இந்த அஷ்டமச்சனி, 7.5 சனியெல்லாம். அப்போ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த சனி யாரையும் கெடுதல் செய்வதில்லை. யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 2ல் சனி போயிட்டுருக்கோ, கோச்சாரத்தில் லக்னத்துக்கு 2ல் சனி போயிட்டுருக்கோ, அவங்களுக்கெல்லாம் அவமானம் வர்றதுக்கான காலமாக இருக்கும். ரொம்ப நிதானமாக கவனமாக போகிறவங்கள அந்த சனி எதுவும் செய்யாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. ஆனால் அந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி காலங்களில் கஷ்டம் என்பது வந்தே தீரும், வராமல் எல்லாம் போகாது. அந்த கஷ்டம் இருந்தால் தப்பிச்சுக்கலாம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு நல்லா இருப்போம். ஆனால் அவமானம் வந்தால் வெளியில் தலை காட்ட முடியாது. அசிங்கப்பட்டு விட்டால் வெளியில் தலை காட்ட முடியாது. அப்போது அந்த அசிங்கம், அவமானம், நெருக்கடி, போராட்டம்னு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர்னா, யார் தவறு செய்கிறாங்களோ அதுக்கான தண்டனை முதல்ல அசிங்கம், அவமானம் தான். இதை சனீஸ்வரன் பகவான் தெளிவாக செய்வார். அப்போ சனி அப்படின்றாலே பயம் அப்படின்னு இல்லை. அவர் தசை நடத்துகிறார், 19 ஆண்டு காலம் தசை நடத்துகிறார். அந்த சனிக்கு தசை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதை செய்வாரானா இல்லை. அவர் என்ன லக்னம், இருக்கிற இடம், இதை பொறுத்து அவர் பெரிய ஒரு யோகத்தை செஞ்சிருவார். சனி முதல் தரமாக யோகத்தை செய்யக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம். 2ஆம் தரமாக யோகத்தை செய்யக்கூடிய லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம். இந்த 2 லக்னங்களுக்குமே மிகப்பெரிய யோகாதிபதி சனி. அவர் நல்ல இடத்துல அமர்ந்து நீசமாகாமல் ஒரு நல்ல இடத்துல கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, சனி கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அதான் சனி கொடுத்தா எவர் தடுப்பார். 9 கிரகத்தில் சனி மட்டும் கொடுக்குற நிலைமையில் இருந்துட்டாருன்னா, அவர் தசை வந்துருச்சு, அந்த தசையை நான் அனுபவிச்சிருவேன் அப்படின்னா, அது மாதிரியான ஒரு ராஜயோகம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு ஒரு நன்மை. சனி அப்படின்னாலே ஒரு யோகம்தான். என் கண்ணோட்டத்தில் அவர் நேர்மையாக இருக்கிறவங்கள டச் பண்ண கூட மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். நம்ம பக்கம் அவர் பார்வையே விழுகாது. நீங்கள் சனீஸ்வரனுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க, சனீஸ்வர பகவானுக்கு நேருக்கு நேர் நின்று கும்பிடுங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு நேர்மை தான் ஆயுள் காரகன். நேர்மைக்கான அதிகாரம், உண்மைக்கான அதிகாரம், மிகச்சிறந்த வாழ்க்கையில் அனுபவத்தை கொடுப்பவர் சனீஸ்வரன். அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நேர்மையாக உண்மையாக போனீங்கன்னா கண்டிப்பாக தப்பு வராது. நிறைய பேர் என்னுடைய லைஃப்பில் கரெக்டாக இருந்து சனியை சூப்பராக கடந்தவங்கள இருக்காங்க. சனி திசையை அற்புதமாக கடந்தவங்கள இருக்காங்க. கண்டிப்பாக அந்த சனீஸ்வரன் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் தான். கோச்சாரத்தில் வரும்போது 7.5 சனி, அஷ்டமச்சனிங்கும் போது நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அந்த சமயத்தில் உங்களை நேர்மையானவராகவும் உண்மையானவராகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய பலம். சனி மிகச்சிறந்த ஒரு தொந்தரவை செய்கிற லக்னங்களில் 2 லக்னம் கடகம், சிம்மம் தான். பொதுவாகவே கடகம், சிம்ம லக்னக்காரங்க இன்னுமே உங்களை கூர்தீட்டிக்கணும். ரொம்ப அமைதியாக, நிதானமாக,
இப்போ ஒரு சொத்து பிரிக்கிறீங்க, ஒரு 3 ஏக்கரா இருக்கு. 3 பேர் அண்ணன் தம்பிங்க. எனக்கு 1 ஏக்கரா, உனக்கு 1 ஏக்கரா, உங்களுக்கு ஒரு 3 ஏக்கராவா பங்கிடுங்க. இல்ல நான் தான் குடும்பத்தில மூத்தவரு. எனக்கு 1 1/2 ஏக்கரா வரணும். உங்களுக்கு ஆளுக்கு 3/4 ஏக்கரா தான் வரும்னு சொன்னீங்கன்னா, அங்க சனி உங்களுக்கு கத்தி வச்சு கரெக்ட்டா நிப்பாரு. ஏன்னா, அங்க வந்து நியாயம், தர்மம், நேர்மைக்கு தான் அங்க வேலை. அப்போ உங்களுக்கு அந்த அஷ்டம சனியோ, 7 1/2 சனியோ நடக்கும்போது இன்னும் பாதிக்கப்படுவீங்க. அதே மாரி சனியோட ஆதிக்கத்தில இருக்கிற ஒருத்தர யாராவது ஏமாத்துறாங்கன்னு வைங்க, உங்க கண்ணு முன்னாடியே அவர் கசங்குறத நீங்க பார்த்துருவீங்க. ஏன்னா, அதெல்லாம் நடக்குங்க. ஒருத்தர் வந்து சனியோட ஆதிக்கம் ஒருத்தர் யோகியா சனி இருக்காரு. ஆ சனியோட ராசி நட்சத்திரத்துக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. சனியோட லக்னத்தில ஒருத்தர் பிறந்திருக்காங்க. மகர லக்னம், கும்ப லக்னம், இல்ல பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதெல்லாம் பிறந்திருக்காங்க. இவங்க ரொம்ப நேர்மையா இருக்கும் பட்சத்தில் இவர்களின் மனதை யாரேனும் நோகடித்து விட்டால், இவர்கள் கண்கள் முன்னாடியே கசங்கிறத பார்த்துருவாங்க. ஏன்னா சனியோட வில் பவர் அது, இன்ஃப்ளூயன்ஸ் அது. அப்போ எப்பவுமே வந்து அது வாக்குல சனி இருக்கான்னு கேட்போம். ஏப்பா உனக்கு என்ன நாக்குல சனியா இருக்கு அப்படின்னு கேட்போம். பேசுற வார்த்தைகள் சனியினுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள், அவர்கள் தூய்மையான வார்த்தை, அடுத்தவர்களை சபிக்காத வார்த்தை, அடுத்தவர்களை வாழ்த்துகின்ற வார்த்தையை தான் நீங்க பேசணும். அதை விட்டுட்டு அவன் பார் என்ன நிலைமைக்கு ஆளாகிறன்னு நீங்க ஒன்றும் நெருக்கடி கொடுக்கவே வேண்டாம், சாபம் விடவும் வேண்டாம். நீங்க சனியோட ஆதிக்கமா, நீங்க உண்மையா இருக்கீங்களா, உங்களுக்கு யாராவது நெருக்கடி பண்றாங்களா, அவங்க உங்க கண் முன்னாடி கசங்கிறத பார்த்துருவீங்க. ஏன்னா அந்த சனியோட ஆதிக்கம், ஆளுமை அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். புராணங்கள்லயே பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர் இருந்திருக்கு. சனியோட குருநாதர்னு பார்த்தீங்கன்னா பைரவர், சிவபெருமான். சனியுடைய குலதெய்வத்துக்கு காரக கிரகமே சனிதாங்க. நம்ம கும்பிடுறோம் இல்லைங்களா குலதெய்வம், அதுக்கு காரக கிரகமே சனி பகவான் தான். அப்போ ஒருத்தருக்கு சனி பலமா இல்லைனாலே குலதெய்வம் போயிட்டு வந்தாலும் கூட சங்கடம் வந்துடும். பிரசன்னம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பிரசன்னம் பார்க்கும்போது சனி நீசமா இருக்கிற பிரசன்னத்தில் வருவாங்க நிறைய பேர். சனின்னு ஜாமக்கோல் பிரசன்னத்தில் சனி நீசமா இருக்கும் சில நேரங்களில், வெளிக்கட்ட கிரகம். அப்போ உள்ள வரும்போது, சார் நீங்கள் குலதெய்வம் சரியா போகலை, நீங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணலைன்னா, ஆமாம் சார் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இல்லை மாற்றி கும்பிட்றோம், போயிட்டு வந்தாலே சங்கடங்கள் வருதுனால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ குலதெய்வத்துக்கு காரக கிரகமும் சனீஸ்வரன், காவல் தெய்வத்துக்கு காரக கிரகம் சனீஸ்வரன். கருப்பன், முனி, கருப்பராயன், இந்த மாதிரி பாண்டி முனி, இந்த மாதிரி காவல் தெய்வம் வீரதீரமான ஒரு சாமி இருக்குன்னா 18ஆம் படி கருப்பர், இதுக்கு எல்லாமே வந்து சனீஸ்வரன் தான் தன்னுடைய ஆளுமை செலுத்துவார் அந்த காவல் தெய்வங்களுக்கு எல்லாமே. அப்போ நீங்கள் காவல் தெய்வங்கள் என்ன செய்யும்? அவங்க உண்மையாக இருப்பாங்க, எல்லை தெய்வமாக இருப்பாங்க, ஒரு நேர்மையாக இருப்பாங்க. யாராவது எடுத்துகிட்டு போனால் காவல் தெய்வம் விடுவாங்களா? அப்போ உண்மைக்கும் நேர்மைக்கும் அங்கேயும் பாருங்க அதிகாரம் வந்துடுது. அப்போ எந்த அளவுக்கு சனியுடைய ஆற்றல், உங்களுக்கு சனியினுடைய ஒரு மோசமான தசை வருதுன்னு வைங்க, நல்லதே நடக்க வேண்டாம் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கெட்டது நடக்காமல் பார்த்துக்கலாம். அதுக்கு சனீஸ்வரன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் சனி நல்லதானாலும் கெட்டதானாலும் அவர் கொடுத்தா தாங்கவே முடியாது. நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க. சனிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கு சனி தசையோ புத்தியோ நடத்துருச்சுன்னா அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கொடுக்க கடமைப்பட்டவர் தான். எவ்வளவு தேவையோ கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ நம்ம இருந்துக்கிற அந்த இப்போ சனினாலே எளிமை, சனினாலே அமைதி, சனினாலே நேர்மை. 100 கோடி பணம் இருக்கும், பார்த்த சிம்பிளாக வந்து இறங்குவார். ஸோ இப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ சனி பகவான் அப்படின்னாலே எளிமையின் சின்னமாக மாறி இருக்கும்போது உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் தேவையான பொருளாதாரத்தையும் மனமகிழ்ச்சியும் அவர் கொடுக்க கடமைப்பட்டவரே. அதனால்தான் சனி கொடுத்துட்டாருன்னா அவர்னாலே மறுபடியும் வாங்கிக்க முடியாது, அவ்வளவு ஃபோர்ஸை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நவகோள்களில் சனீஸ்வரனும் ஒருவர். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் தொழில்காரகன் மற்றும் லாபாதிபதி நம்மளுடைய சந்தோஷத்துக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. அதனால் சனீஸ்வரன் எப்பொழுதுமே நமக்குள் நம்ம ஆயுளாக இருப்பதால், ஆயுள் அதாவது உயிரின் தத்துவமாக இருப்பதால், நம்ம இயக்குகின்ற ஆயுள்காரகன் சனி என்பதால் அவரை எப்பொழுதும் துதிப்போம். எல்லோருக்கும் முடிந்தவரை உண்மையும் நன்மையும் செய்து நலம் பெறுவோம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.